எந்த ராசிக்காரர்கள் கரெக்டா இது செலக்ட் பண்ணுவாங்க? பார்த்தா ஒரு ஜாதகம் பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு திருமணம் கூட ஒழுங்கா நடந்திருக்காது. ஏனோ தானோன்னு தான் வீட்ட விட்டு வெளிய வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்வாங்க. ஆனா, அவங்களுக்குள்ள வந்து மேட் ஃபார் ஈச் அதர். என்ன சண்டை வந்தாலும் சரி, என்ன அடிச்சுக்கிட்டு போனாலும் சரி, எவ்வளோ கஷ்டங்கள் காசே இல்லைனாலும், எதுவுமே இல்லைனாலும் அவங்களுக்குள்ள ஒரு லவ் இருக்கும். அப்படிப்பட்ட பேர செலக்ட் பண்ணக்கூடிய ராசி என்ன ராசி? இந்த கேள்விக்கு நான் கொஞ்சம் நுணுக்கமா வேற விதமா பதில் சொல்றேன். அதாவது எப்படின்னா 24/7 எப்பயுமே ரொமான்டிக்கா இருக்கக்கூடிய ஆட்கள். ஆஹா! அதே மாரி பேர வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஒவ்வொரு நிமிஷத்தையும் பார்த்து பார்த்து வச்சுக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரிஷபம், துலாம் இது 2மே சுக்கிரனுடைய ஆதிக்கம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அ கன்னியும் சரி, மீனமும் சரி. ஆ. இவங்கலாம் வந்து எப்படின்னா, பேர ரொம்ப கண்காணிப்பா வச்சுப்பாங்க. அதாவது அவங்களுக்கு புடிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, 24/7 லவ் குடுத்துட்டே இருப்பாங்க. ம். ரிசீவ் பண்றாங்களோ இல்லையோ, குடுக்க ஆட்களா இருப்பாங்க. "ஏய் நீ என்னப்பா நான் பார்த்துக்கிறேன். உனக்கு என்ன வேணுமோ நான் பண்றேன்." அப்படின்ற அளவுக்கு பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்கலாம் வந்து ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா, அ அமைஞ்சிருச்சே விதியேன்னு மாறக்கூடிய ஒரு ஆட்களும் உண்டு. ம். ஸோ இதில ராசிக்காரங்கள பார்க்கிறத விட கிரகம்னு சொல்லலாம். அதாவது சுக்கிரன், செவ்வாய் ஒரு ஜாதகத்தில நீங்க எந்த கட்டத்தில எந்த ராசிக்காரங்களுக்கு வேணாலும் சேர்ந்திருக்கட்டும். ம். சுக்கிரன், செவ்வாய் இதுதான் பலம். இதுதான் பலவீனம். இந்த அட்டாச்மெண்ட் இருக்கவங்க வந்து எப்படின்னா, ரொம்ப பேர நல்லா பார்த்துப்பாங்க. இவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம், ரொமான்டிக் எல்லாமே இருக்கும். இதே கிரகம் வந்து என்ன ஆகுதுன்னா, கரெக்ட்டான பேர் அமையலன்னா, கழட்டி விட்டு இன்னொரு பேர் பார்க்கறதுக்கும் தயாரா இருக்கும். டாடா பை பை அப்படி சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா பேர் அமைஞ்சா கரெக்ட்டா பார்த்துப்பாங்க. உண்மையிலே. ஓகே.